வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் நம்ம டெஃபினேஷன். எந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் டெஃபினேஷன்ல நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா தட் லுக்ஸ் ஸோ குட் அண்ட் ஆல்சோ மார்க்கும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு எல்லா டேர்ம்ஸோட ஏதாவது ஒரு ஈஸியான டெஃபினேஷன் வித் ஆத்தர் நேம். இல்ல ஆத்தர் இல்லைனாலும் பரவால்ல. ஓகே. நீங்க வந்து டெஃபினிஷன் மட்டும் குடுத்துருங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டெஃபினிஷன் குடுத்தீங்கன்னா, இட் வில் பி மோர் குட். ஸோ இங்க வந்து நான் ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு குடுத்துருக்கேன். தட் இஸ் அ லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஸ் அ ரிட்டர்ன் அண்டர்டேக்கிங். இட்ஸ் அ ரிட்டர்ன் டாக்குமெண்ட். ஓகே. அது ஒரு டாக்குமெண்ட்ல டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கும். அது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பை அ பேங்க். பேங்க் வந்து கேரண்டியிங் பேமெண்ட் டு தி செல்லர். யார் பொருள விக்கிறாங்களோ அவங்களுக்கு பேங்க் வந்து கேரண்டி குடுக்குது. உங்களுக்கான கிரெடிட் சேல்ஸுக்கான அமௌண்ட்ட ஆன் த டைம் எந்த டேட்ல எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அத வந்து நாங்க கேரண்டீடா பே பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் குடுக்குறாங்க. அப்பான் பிரசன்டேஷன் ஆஃப் தி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட். ஸோ செல்லருக்கு வந்து ரிக்வயர்ட் சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் செல்லரும் நம்புவாங்க. ஓகே. ஓகே. இவங்க ப்ராப்பரா பே பண்ணிருவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஆஸ் பர் த டெர்ம்ஸ் ஆஃப் த கிரெடிட். ஸோ எப்பப்ப எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸோட சில டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து குடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன வச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. த திங் இஸ் முடிஞ்ச அளவு இந்த டெஃபினிஷன் நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. டெஃபினிஷன பொறுத்தவரையும் எக்ஸாக்ட் வேர்ட் ஷுட் பி தேர். நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி எல்லாம் டெஃபினிஷன்ல காட்ட முடியாது. ஓகே. நவ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் டெஃபினிஷன்ல வர 2 இது. இந்த டெஃபினிஷன் கூட வேணாம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பையர், ஒண்ணு செல்லர். நடுவுல பேங்க். ஓகே. இந்த பையர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, தி பெர்சன் ஆர் தி கம்பெனி பர்ச்சேசிங் தி கூட்ஸ். யாரு ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனாவும் இருக்கலாம். யார் வந்து கூட்ஸ பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அவங்கள வந்து அப்ளிகன்ட்ன்னு சொல்லுவோம், இல்ல பையர்ன்னு சொல்லுவோம். அண்ட் ரிக்வெஸ்டிங் தி பேங்க் டு இஷ்யூ தி எல்சி. எல்சின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகே. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பொருள வாங்கிட்டு, பேங்க் கிட்ட போய் நீங்க எல்சி ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அவங்கள தான் நம்ம அப்ளிகன்ட்ன்னு சொல்லுவோம். செல்லர் அப்படின்னா பெனிஃபிஷியரி. தே ஆர் கோயிங் டு ரிசீவ் தி கேஷ். ஸோ யார் பொருள விக்கிறாங்களோ, அது ஒரு பெர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியாவும் இருக்கலாம். பொருள விக்கிறது. அண்ட் ரிசீவிங் பேமெண்ட் த்ரூ தி எல்சி. அதாவது கேஷ் உள்ள வருது அப்படின்னா, அத யார் குடுக்குறாங்க? என்ன ஃபார்ம்ல நம்ம அத ரிசீவ் பண்றோம்? அப்படின்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஃபார்மேட்ல ரிசீவ் பண்றவங்க. ஓகே. தே ஆர் கால்ட் செல்லர். இல்ல பெனிஃபிஷியரின்னும் சொல்லலாம். ஸோ இந்த 2 பேத்துக்கு நடுவுல தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் எப்படி ஓப்பன் பண்றது? அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ட நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இந்த இதெல்லாம் நீங்க வந்து சப் ஹெட்டிங்கா குடுத்துட்டு, அதுக்குள்ள நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். நீங்க அத இங்கிலீஷ்ல எப்படி உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு நாம இத எழுதலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகே. ஃபார் ஓப்பனிங் அ லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் பையர் அண்ட் செல்லர் என்டர் இன்டூ அ சேல்ஸ் கான்ட்ராக்ட். பையர் வந்து ஒரு பொருள வாங்கணும். செல்லர் வந்து அந்த பொருள விக்கணும். இந்த 2 விஷயமும் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பையர் அப்ளைஸ் டூ ஹிஸ் பேங்க், இஷ்யூயிங் பேங்க். அதாவது நாம எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோமோ, அந்த பேங்க்ல தான் நாம வந்து என்ன சொல்றது? இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ட அப்ளை பண்ண முடியும். ஒரு பொருள வாங்குனதுக்கு அப்புறம். அதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் HDFC பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ரொம்ப வருஷமா. ஆல் ஆஃப் அ சடன் சிட்டி பேங்க்ல போய் நான் வந்து எனக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் குடுங்கன்னு கேட்க முடியாது. நமக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கோ, அங்க தான் போய் நாம ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். யாரு? பையர். அவரு வந்து அங்க ஃபார்ம் இருக்கும். லெட்டர் ஆஃப் கிரெடிட்க்கு. அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி, கன்சர்ன் பெர்சன் கிட்ட, அங்க பேங்க்ல வொர்க் பண்ற எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அந்த ஃபார்ம குடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் தி 3 ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, இஷ்யூயிங் பேங்க் வெரிஃபைஸ் பையர்ஸ் கிரெடிட் வொர்த்தினஸ். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதிலேயே உங்களோட அக்கவுண்ட் நம்பரு, உங்க நேமு எல்லா டீட்டெயிலும் இருக்கும்.
ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. எவ்வளோ வருஷமா இவங்க அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அண்ட் அதுல வந்து எப்படி அவங்க பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. இன்கேஸ் நம்மகிட்டயே அவங்க லோன் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்களா? அப்படி வாங்கியிருந்தா அத ப்ராப்பரா பே பண்ணியிருக்காங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கிரெடிட் வர்தினஸ்ங்கிறது வந்து அவங்க வந்து நேர்மையா இருந்திருக்காங்களா இத்தன வருஷம்? எந்த கடன் வாங்குனாலும் அத கரெக்ட்டா பே பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற அந்த நேர்மைய அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது, இஷ்யூயிங் பேங்க் இஷ்யூஸ் தி லெட்டர் ஆஃப் கிரெடிட். இப்போ அவங்க லாயலான கஸ்டமர் அப்படிங்கிறத பேங்க் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்பதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்ரூவல் வரும். ஓகே, நீங்க பொருள வாங்குங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து அட்வைசிங் பேங்க் ஆத்தென்டிகேட்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் த செல்லர். ஸோ, இப்போ வந்து பேங்க் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கன்சர்ன் அ ஆத்தரைஸ்டு பெர்சன் அங்க பேங்க்ல யார் லெட்டர் ஆஃப் கிரெடிட் குடுப்பாங்களோ, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, செல்லர் கிட்டயும், "இப்ப என்கிட்ட காசு இல்ல. நான் என்னோட பேங்க்ல ரிக்வெஸ்ட் பண்ணி, அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோமோ, அவங்க கிட்ட போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் த 5த் ஸ்டெப். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப செல்லர் ஷிப்ஸ் த கூட்ஸ். ஓகே. நமக்கு வந்து அமௌண்ட் வந்துரும். அது லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமா நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கூட்ஸா அனுப்பிச்சுருவோம். இது வந்து எங்க நடக்குதுன்னா, ஒரே இடத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதில்ல. ஓகே. வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, இன் தட் கேஸ் இல்ல வெளியூர்ல இருந்து நமக்கு இருக்கிற ஊருக்கு வருது அப்படின்னா, அந்த மாதிரி பர்ப்பஸ்ல தான். ஸோ இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் செல்லர் வந்து கூட்ஸ் அங்கருந்து அனுப்புறாரு. ஓகே. அத அத வந்து கூட்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா செல்லர் சப்மிட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் டூ அட்வைசிங் அண்ட் நெகோஷியேட்டிங் பேங்க். செல்லர் வந்து பேங்க் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. எனக்கு இந்த டேட்ல இவ்ளோ இவ்ளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். கூட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாங்க. எந்தெந்த டேட்ல எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க்ஸ் வெரிஃபைட் டாக்குமெண்ட். இந்தந்த டேட்ல நம்மளால இந்த அமௌண்ட்ட பே பண்ண முடியுமா? ஈவன் தோ லாயல் கஸ்டமரா இருந்தாலும், நம்ம கையில பேங்க் கிட்ட காசு இருந்தா மட்டும் தான் குடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறது வந்து பேங்க் வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் இஸ் மேட் டூ த செல்லர். அவங்க சொன்ன டேட்லலாம் அந்த பேமெண்ட்ட பேங்க் பண்ணிடுறாங்க. ஓகே. நவ் த டாக்குமெண்ட் சென்ட் டூ இஷ்யூயிங் பேங்க் அண்ட் ஹேண்டட் டூ பையர். ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணி செல்லருக்கும் அமௌண்ட்ட குடுத்தாச்சு. திரும்ப அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி பையர் கையில குடுக்குறாங்க. உங்களுக்காக தான் நான் இவ்ளோ அமௌண்ட்ட அந்த செல்லர் கிட்ட பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்க ஒரு காப்பி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ பையர் வந்து அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டாங்க லெட்டர் ஆஃப் கிரெடிட். அத செல்லர் கிட்ட காமிச்சு அவங்க கூட்ஸ வாங்கிக்கலாம். ஓகே. செல்லர் ஆல்ரெடி அவங்க ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செல்லருக்கும் வந்து பேங்க் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் அட் லாஸ்ட் அது பையர் கைக்கு வரும். ஏன்னா பையரும் ஒரு காப்பி வச்சிருக்கணும் இல்லையா? நான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமா தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு. ஸோ அட் லாஸ்ட் பையருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பையர் வந்து பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க. இன்ஸ்டால்மென்ட் பேசிஸ்ல இல்ல எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ். அது வந்து பேஸ்ட் ஆன் தி அக்ரீமெண்ட். அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி பே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டூ ஓப்பன் அ லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகேவா? இதோட முடிஞ்சது. இது போக இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட் பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ப்ளீஸ் இந்த லைக் பட்டன் மட்டும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் லைக் பண்றதில்ல. அத கிளிக் பண்ணா தான் இன்னும் நெறைய பேத்துக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் ரீச் ஆகும். அண்ட் எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. தேங்க் யூ.